புரோட்டீன் ரிச்சா இருக்கக்கூடிய ஒரு அடை தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுல நான் 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், 1 டம்ளர் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதுல புரோட்டீனுக்காக 1/2 டம்ளர் தட்டைப்பயிரும் 1/2 டம்ளர் பச்சை பயிரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுல இன்னும் நீங்க சுண்டல், ஒரு வெள்ளை தட்டைப்பயிறு இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் கூட டேஸ்டியா இருக்கும். 3/4 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். நம்ம நார்மலா இட்லி தோசைக்கு போடுற இட்லி அரிசி 2 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இது இன்னும் சாஃப்டா வரணுங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி 2 டைம்ஸ் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இதோட நான் வரமிளகா, பூண்டு, சீரகம், அப்புறம் கொஞ்சமா உப்பு, ஆட்டும் போது லைட்டா மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா ஆட்டி நைஸ் ஆக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு 4 மணி, ஏன்னா சீக்கிரம் புளிச்சிரும், ஸோ 4 மணி நேரம் வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றலாம். ரொம்ப சாஃப்டா டேஸ்டியா இருக்கும். நான் இன்னைக்கு தோசை தான் ஊத்துறேன். அடை மாதிரி ஊற்றணும்னா இதுல கீரை, முருங்கைத்தழை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு கூட நீங்க அடை தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் தனி சட்னி தான் நான் வச்சிருக்கேன். இதோட ரெசிபியும் நான் உங்களுக்கு சீக்கிரம் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.